ஹாய் ஹலோ மக்களே, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு தரமான சம்பவம். எப்படி தொடங்கினாலும் தெரியல, நாங்க லேட்டா வரோம். 52 வயசுல நம்பாதீங்க சார், 17 வயசுல ஆகுது அழகு சார். இவ்வளவு சீக்கிரம் வந்து சார், நான் இப்பதான் வரேன். அவர் முஸ்லீம் வண்டி ஏற்பட்டாரு சார். மக்களே சரிங்களா, 100க்கு 100 உண்மைதான். ஏன்னா அவர் வந்து 52 வயசுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அப்படி இருக்கிறாரு. இந்த ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம். மெரினா பீச்சில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் மாரத்தான் போட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதில் ஸ்டார்ட் பண்ணி வச்சதும் இல்லாமல் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, மக்களோட மக்களாக சேர்ந்து அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாரு. என்னங்க இவரு, என்னங்க சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இது வரைக்கும் இப்படி ஒரு சிஎம் நான் பார்த்ததே இல்லைங்க. பங்கம் பண்ணுறாருங்க நம்ம சிஎம். தரமான சம்பவங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. நேற்று என்னென்னா புதுசாக பஸ் விட்டுருக்கிறாரு. பஸ் விட்டது இல்லாமல் அந்த பஸ்ஸில் ஏறி சுற்றி வந்து பயணம் செஞ்சுருக்கிறாரு. அந்த பஸ்ஸில் கூட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க. விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பஸ்ஸில் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு போட்டதே இல்லை. இது வரைக்கும் அரசு போக்குவரத்து கழகம் தான் போட்டிருக்காங்களே தவிர தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கிறத இது வரைக்கும் எந்த ஒரு சரித்திரத்துலேயும் இருந்ததில்லை. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம சிஎம் தளபதி விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு சல்யூட் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம சிஎம் விஜய் அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. பாய்.